ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று கமல் அவர்களோட தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆனிச்சு. அண்ட் இந்த படத்தோட முதல் நாள் வசூல் நிலவரம் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஏன் அப்படி ஒரு ட்ரெண்டிங்னா, நம்ம ஏகே ஃபேன்ஸுக்கு செம்ம ஹாப்பியான நியூஸ் தான். குட் பை அக்லி படத்தோட ஃபர்ஸ்ட் நாள் வசூல 2025ல இது வரைக்கும் ரிலீஸ் ஆன எந்த படமும் பீட் பண்ணல. அதை நிறைய தியேட்டர் ஓனர்ஸ் இப்போ கன்ஃபார்ம் பண்ணி சொன்னதுனால நம்ம ஏகே ரசிகர்கள் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. அண்ட் தக் லைஃப் படம் நேற்று ரிலீஸ் ஆகி ஈவினிங்குள்ளே நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் கிடைச்சது. படத்துல ரொம்பவே லேகா இருக்கு. அண்ட் யூசுவல் மணிரத்னம் படம் மாதிரி இல்லாம ரொம்ப போர் அடிக்குது. அந்த படத்துல சிம்பு அவர்களோட ஆக்டிங் சும்மா பெஸ்டா இருந்தது. கமல் அவர்கள் கம்பேக் கொடுக்கணும், அகைன் நல்ல படம் எடுக்கணும் அப்படின்னு நேத்து ஃபுல்லா இந்த கலவையான விமர்சனங்கள் சோசியல் மீடியால செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்தது. அண்ட் இந்த படத்துக்காக இப்ப ரீசெண்ட் டேஸ்ல நிறைய இஷ்யூ போயிட்டு இருந்தது. கன்னடத்துல ரிலீஸ் ஆகணும்னா கமல் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கன்னட அமைப்புகள் சொல்லியிருந்ததுனால கமல் அவர்கள் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ட் இதனாலே கன்னடத்துல இந்த படம் ரிலீஸ் ஆகல, தமிழ்ல மட்டுமே மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைச்ச தக் லைஃப் பட குழுவினருக்கு நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள் தான் கிடைச்சது. பட் இருந்தாலும் மணிரத்னம் ஃபேன்ஸுக்கு அது ஒரு ஃபேன்ஸ் விஸ்டாவே அமைஞ்சது. பட் நியூட்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் சரியா ஒர்க் அவுட் ஆகல. அண்ட் 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் குட் பை அக்லி தான் டாப் 1ல இருக்கு. பிளாக் பஸ்டர்லயும் சரி அண்ட் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன்லயும் சரி இப்படின்னு வேற லெவல் ரெக்கார்ட் வச்சிருக்கு நம்ம குட் பை அக்லி படம். நம்ம ஏகே ஃபேன்ஸால வேற லெவல செலிப்ரேட் பண்ண படம் குட் பை அக்லி படம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தக் லைஃப் படத்தோட முதல் நாள் வசூல் நம்ம குட் பை அக்லி படத்தை பீட் பண்ண முடியல. இப்போ வரைக்கும் டாப்ல நம்ம ஜிபியூ தான் இருக்கு. அதை பத்தி உங்க ஒப்பீனியன் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.